we can learn about Geoffrey Chaucer. See, Geoffrey Chaucer, as you all know, is actually a significant writer, a significant contributor in the field of English literature, and he is the person who is called as the father of English literature, that you all know. And why we need to um, focus on Geoffrey Chaucer from the net point of view? And to answer that question, I would say that definitely, if you take the old question papers, you may find at least 2 or 3 questions from Chaucer before 2018. கண்டிப்பா ஒரு 100 கொஸ்டின்ல 2 கொஸ்டினாவது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சார்சரோட ஒர்க்குக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சார்சர் டில் 2018. ஸோ வாட் ஹேப்பண்ட் ஆஃப்டர் 2018 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. 2019 டைம்ல இந்த சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சார்சருக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சுதான்னு கேட்டா இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையல. பட் தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் டீப்பர் கொஸ்டின்ஸ். ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஸ்டார்டிங் 2018-19க்கு முன்னாடி வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சார்சர்ல இருந்து கேட்டிருப்பாங்க. பட் ஒரு லேட்டர் ஆன் எப்போ சார்ஜர் எல்லாம் தாண்டி நம்ம புது சிலபஸுக்கு எல்லாம் வாரமோ, புது சிலபஸ் எந்த சிலபஸ் வந்தாலும் சார்ஜர் வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அவருடைய ஒர்க்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ரொம்ப டீப்பரா வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காவி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னா, கேண்டர்பரி டேல்ஸ்ல அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் பெருசா இதெல்லாம் எதுக்கு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா போயிடுவோம். பட் இந்த நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சார்ஜரை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு சார்ஜர் இம்பார்ட்டன்ட். ஷேக்ஸ்பியர் எந்த அளவுக்கு ஒரு வேஸ்டான ஏரியாவோ அந்த அளவுக்கு சார்ஜரும் ஒரு வேஸ்டான ஏரியா தான். இப்போ ஷேக்ஸ்பியர்னு பார்த்தோம் அப்படின்னா வி நீட் டு ஸ்டடி 154 சோனட்ஸ் அண்ட் 37 பிளேஸ் இன்க்ளூடிங் த டபுள் ஃபால்ஸ் வுட்னு சொல்லுவாங்க, 38th பிளே அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் வாஸ் ஆல்சோ கொஸ்டின் ஆஸ்டன் யூஜிசி நெட். சரியா, ஷேக்ஸ்பியரோட 38th பிளேயா பிலீவ் பண்ணப்படக்கூடிய பிளே என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா த டபுள் ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிற நாடகம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, சார்சர் படிக்கும்போது சார்சருடைய ஒர்க் வந்து சொல்ல போனா ஷேக்ஸ்பியர் அளவுக்கு அதிகம் இல்லை அப்படின்னா கூட அதை படிக்கிறதுக்கு நம்ம டெஃபினட்டா ஒரு 1 டே கம்ப்ளீட்டா ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகே எனாஃப், எனக்கு வந்து சார்சர் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு, சார்சர்ல கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஐ எம் கண்டென்டட் வித் சார்சர்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் போகாம எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அந்த மாதிரி மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டா போவோம். இன் பிட்வீன்ல வந்து அது சம்பந்தமான வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். அதை கரெக்டா மறக்காம என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் அவர் லெசன். இட் இஸ் ஜெஃப்ரி சோசர். இவரோட டைம் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்ல போனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1340 இருந்து 1400 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரம் 1343 டு 1400 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த 1340 43 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டிபேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில புக்ஸ்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 1340 போட்டிருப்பாங்க, சில புக்ஸில் 1343 போட்டிருப்பாங்க. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் 1340 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1340s இருந்து 1400 ஒரு 60 ஆண்டு காலம் வந்து சாசருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லேட்டராக தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து அரசர்களா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த அரசர்களுக்கெல்லாம் கீழே வந்து சாசர் வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டா, 3ஆம் எட்வர்ட் மன்னர், அதாவது எட்வர்டு 3. இவரோட ரெயின் எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 1327 டு 1377. ஸோ எக்ஸாக்டா 50 இயர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரம் 1327 டு 1377 வரைக்கும் எட்வர்டு 3 வந்து வாழ்ந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு இயர் வந்து இந்த இதுல அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டா ஜஸ்ட் நோ த இயர்ஸ், தட்ஸ் இட். ஒரு அப்டிராக்டா நீங்க வந்து ஓகே இதுல இருந்து இது வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்கலாம், இவரோட ஆட்சி காலம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை என்ன பண்ணிக்கோங்க பேஸா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்து யாரு அப்படின்னா
ரிச்சர்டு த்ரீ, சாரி ரிச்சர்டு டூ. இவரோட டைம் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 1377 டு 1399. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் 1327 இருந்து 1377 வரைக்கும் வந்திருக்கிறாரு. அப்புறம் 1377 இருந்து ரிச்சர்டு டு 1399 எல்லாமே அந்த டபுள் டபுள் நம்பரா வரதுனால உங்களுக்கு யூ மே ஃபீல் ஈஸியர் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்து யாரு அப்படின்னா ஹென்றி, நான்காம் ஹென்றி மன்னர். ஓகேயா, இவரோட டைம் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 1399 டு 1413. அப்போ எட்வர்டு த்ரீ, ரிச்சர்டு டூ, ஹென்றி ஃபோர், 321 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 324, 324 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ERH அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணாது உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். யாருடைய டைம் பீரியட்ல வந்து ஜெஃப்ரி சாசர் வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் மெயினா, எட்வர்டு த்ரீ, ரிச்சர்டு டூ, ஹென்றி ஃபோர். இந்த 3 பேரோட காலகட்டத்தில் தான் யார் வாழ்ந்திருப்பாருன்னா ஜெஃப்ரி சாசர் வந்து வாழ்ந்திருப்பாரு. ஓகே, இப்போ சாசர் வந்து சொல்ல போனா யாருன்னா ஒரு பெரிய வைன் மெர்ச்சன்டுடைய பையன். லண்டன்ல அவருடைய அப்பா வந்து மிக பெரும் ஒரு பிரபலமான ஆளுங்கிறதுனால இவருக்கு ஈஸியாவே அரண்மனைக்குள்ள ஒரு பேஜ் பாயா முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஜாயின் பண்றாரு. அப்புறம் நிறைய நிறைய வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் பின்னால போவார். சொல்ல போனா 1374 ஆக்சுவலா இவர் வந்து காம்ப்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, 1374 காம்ப்ட்ரோலர். ஸோ லண்டன் கஸ்டம்ஸில் இவர் வந்து ஆக்சுவலாக காம்ப்ட்ரோலர் அப்படிங்கிற பதவியில் இருப்பார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1386 இவர் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேயா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருப்பார். எந்த தொகுதியில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கென்ட் அப்படிங்கிற தொகுதியில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவரை பற்றின ஒரு ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். பட் அதே நேரத்தில் ஏன் இவரை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாசரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சார்ஜஸ் பீரியட் கேன் பி டிவைடட் இன்டு 3 பீரியட்ஸ். என்னெல்லாம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஃப்ரெஞ்சு எஃப்ஐஆருக்கு பதில் எஃப்ஐஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் பீரியட், French period, Italian. இந்த ஆர்டரும் ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் தான். ரைட், இந்த பிரெஞ்சு பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட்னு ஏன் சார்ஜருடைய ஒர்க்கை பிரிப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு பீரியட்ல ஆக்சுவலா சார்ஜர் வந்து இந்த எட்வர்டு த்ரீயுடைய கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இவருக்கு அடிக்கடி பிரான்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. அப்படி வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திட்டு அங்கே ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கிறாரு. ஃப்ரெஞ்சு மொழியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இலக்கணம், நிறையா லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து எழுதுறாரு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் ஃப்ரெஞ்சு பீரியடில் என்னென்ன இலக்கணங்கள்லாம் எழுதினாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு பீரியடில் அவர் எழுதுனதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தி ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ். ஸோ நேம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி ஹவு யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் தோஸ் நேம்ஸ். ஏன்னா இது ஃப்ரெஞ்சு நேமு, ரொமான்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரொமான் டீலா ரோஸ் அப்படின்னு தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க. ஓகே, ரொமான் டீலா ரோஸ். ரொமான் டீலா ரோஸ் எந்த வருஷத்துல இவர் இதை எழுதியிருப்பாருன்னு பார்த்தா
1360 என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. ஓகே, இப்போ பிரெஞ்சு பீரியட் எப்போ இருந்து எப்போ வர அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1359 இருந்து 1372 வரை. From 1359 to 1372 we can classify the work of Chaucer as the French period which belongs to French period. ஏன்னா இவர் இந்த டைம்ல எழுதியிருக்கிறது எல்லாமே பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் எழுதியிருப்பாரு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் இவர் எழுதின ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1316ல என்ன பண்ணியிருப்பாரு, ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ், ரொமான் டி லா ரோஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. ரைட். அடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல ஒவ்வொரு ஒர்க்கையும் பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல டீடைல்டா பார்க்கலாம். ஒரு ஓவராலா நம்ம விஷயங்களை பார்த்துட்டு அந்த ஓவரால் விஷயங்களை ஓரளவுக்கு மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டீடைல்டா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து மறக்காது. ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ அதிகமா கேட்கறாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன் அதிகமா கேட்கறாங்க. ஸோ இந்த குரோனாலஜி கேட்கறதா இருந்தா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கரெக்டா தெரியணும். அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்கறதா இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டா படிச்சிருக்கணும், தெளிவா படிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு அசர்ஷன் அப்படின்னு கொடுக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்டென்ஸ், அசர்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ், இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றது மாதிரியும், ரீசன் அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த அசர்ஷனுக்கான ரீசனை சொல்றதும் தான் அசர்ஷன் அண்ட் ரீசன். அப்போ நீங்க படிக்கக்கூடிய விஷயம் தெளிவா டீடைல்டா படிச்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். யூஸ்வலா ஜென்ரலா இப்போ அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கிளாசிக்கல் ஒர்க்ஸ்ல இருந்து அடுத்து ஓரளவுக்கு அந்த நம்ம நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்கல்ல, இது வரைக்கும் அடிச்சு துவச்சு எல்லா கொஸ்டினும் கேட்டாச்சு, இதுக்கு மேல நம்ம எப்படி இதுல கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்லாம் அதிகமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிம்பிளான கொஸ்டின் எல்லாம் நம்ம இதுல கேட்டு முடிச்சாச்சு, ஆனாலும் இந்த பகுதி வந்து இம்பார்ட்டன்டான பகுதி தான், இதுல கொஸ்டின் கேட்காம விட முடியாது. அப்ப நம்ம திருப்பியும் சிம்பிளா கேட்டோம்னா நல்லா இருக்காது. இதை அவங்க டீட்டெயில்டா படிச்சிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுவோங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தெரிகிறது, டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் எவ்ரி திங் ஆஸ் அன் இன்டெப்த். சரியா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா த புக் ஆஃப் டச்சஸ். இது வந்து 1369. சரியா? ஃப்ரம் 1360 ரொமான் டி லா ரோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு டியூரிங் இன் 1360 அண்ட் 1369ல புக் ஆஃப் தி டச்சஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே மேஜரான ஒர்க். சரியா? சாசரோட பிரெஞ்சு பீரியட்ல உள்ள மேஜரான ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸும் த புக் ஆஃப் டச்சஸும். புக் ஆஃப் த டச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மைனரான ஒர்க்ஸ் தான். பட் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சாசரை பத்தி எல்லாமே என்ன அப்படின்னா டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ சாசர் எழுதுனதுல த ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஒரு 8 லைன் கொண்ட ஸ்டான்ஸா தான் அது. இதை பத்தினா மேலோட்டமா டீட்டெயில் தெரிஞ்சா போதும். சரியா? 8 லைன்ஸ் கொண்ட ஸ்டான்ஸாவை தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கா எழுதியிருப்பாரு. ரைட். அடுத்து இவர் எழுதியிருக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த கம்ப்ளைண்ட் இன்டு பிட்டி. ஃபர்ஸ்ட் சாசர் ரைம் ராயலை எந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நான் சொல்ல போற ஒர்க்கை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். த கம்ப்ளைண்ட் இன்டு பிட்டி. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைமா 7 லைன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணியிருப்பாரு. 7 லைன் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? இந்த 7 லைன் ஸ்டான்ஸாவை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா இருக்காது? தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 7 லைன் ஸ்டான்ஸாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. RHYM. ஏன் இதை ரைம் ராயல்னு சொல்றாங்க அப்படின்னா யூஸ்வலா இந்த 7 லைன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணி தான் பின்னால ஒரு கிங் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதே ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணி எழுதுவாரு. அதனால இதை ரைம் ராயல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாசேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சாசேரியன் ஸ்டான்ஸானா 7 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ண விடக்கூடாது அப்படின்னா எப்பவுமே மறந்துடக்கூடாது. சாசேரியன் ஸ்டான்ஸா, ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸான்னு ஒன்று இருக்கு,
இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட்டா ஒரு இதுல படிப்போம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இதுதான். மொத்தத்துல ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம். மொத்தத்திலே 10 மினிட்ஸ்ல ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸ் வந்து படிச்சிடலாம். அதுக்கு நம்ம செப்பரேட்டடா டெடிகேட்டடா நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன அப்படின்னா இதே பீரியட்ல இவர் எழுதின மைனரான ஒர்க்ஸ் வந்து த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ், குவீன் ஆனலிடா. ஓகே, சாசரோட பிரெஞ்சு பீரியட்ல 2 ஒர்க்கு மேஜரான ஒர்க்கு. அந்த பிரெஞ்சு பீரியட்ல உள்ள மேஜரான ஒர்க்ல முதல் ஒர்க்கு த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ், அது ரொமாண்டிலா ரோஸ் தான் ஆக்சுவலா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் த புக் ஆஃப் டச்சஸ். இந்த ரெண்டுமே சாசர் அவரோட பிரெஞ்சு பீரியட்ல எழுதுனதுல முக்கியமான ஒர்க்கு. அதுக்கப்புறம் மைனரான ஒர்க்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா த ஏபிசி, த கம்ப்ளைண்ட் இன் டு பிட்டி, அடுத்து த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ், குவீன் ஆனிடெல்லா. இதுல இந்த முதல் ரெண்டையுமே நல்லா தரவா வச்சுக்கோங்க. த ஏபிசிங்கிறது 8th லைன் ஸ்டான்ஸா, வேறஸ் த கம்ப்ளைண்ட் இன் டு பிட்டியில தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா அவரு 7 லைன் ஸ்டான்ஸாவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, த கம்ப்ளைண்ட் இன் டு பிட்டியில தான் ஃபர்ஸ்ட் டைமா அவர் 7 லைன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 7 லைன் ஸ்டான்ஸாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைம் ராயல்னு சொல்றாங்க. இந்த ரைம் ராயலுக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னா சாசேரியன் ஸ்டான்ஸா. ஓகே, ரைட். அடுத்து சாசரோட இட்டாலியன் பீரியடுக்கு போனோம் அப்படின்னா சாசரோட இட்டாலியன் பீரியட்ல உள்ள ஒர்க் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும். அதுல முதல்ல என்ன அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே. ஸோ ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே தான் ஆக்சுவலா இட்டாலியன் பீரியட்ல இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. இதோட டைம் பீரியட் இட்டாலியன் பீரியட்ல உள்ள டைம் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 1372 டு 1385. ஃப்ரம் 1372 டு 1385. ஓகே, சாசரோட இட்டாலியன் பீரியட் வந்து ஃப்ரம் 1372 டு 1385. ஏன் 13 வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு ட்ராஜிக் வெர்ஸ் தான். ஓகே, ஒரு ட்ராஜிக் வெர்ஸ்னா புரியும்ல, ட்ராஜிக் வெர்ஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை ஒரு வேளை புரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தனியாக பண்ணிக்குவோம். இது வந்து ஆக்சுவலாக இதோட பிளாட் வந்து எதுல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜியோவானி பொக்காஷியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொக்காஷியோ அவரோட ஃபெலஸ்ட்ராட்டோன்னு ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்ல இருந்து தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடாக்கான பிளாட்டை வந்து யார் எடுத்திருப்பாருன்னா சாசர் எடுத்திருப்பாரு. ஏன் இந்த சாசர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னு சொல்றோம், அப்புறம் இவர் ஒர்க்கை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா சாசர் வந்து ரெனைசன்ஸ் பீரியட்ல வந்திருப்பாரு. ரெனைசன்ஸ் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கிரேக்க இலக்கியங்களும் லத்தீன் இலக்கியங்களும் தான் பெருவாரியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐரோப்பா கண்டம் முழுக்கவே பரவி இருக்கும். அதுல சாசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆவாரு, இந்த கதைகளெல்லாம் எடுத்து இன்ஸ்பயர் ஆவாரு. ஆனா என்ன அப்படின்னா அது எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கும். பட் இட்டாலியன் பீரியடோ நீங்க பிரெஞ்சு பீரியடோ போனீங்க அப்படின்னா இட்டாலியன் பீரியட்ல பிரெஞ்சு பீரியட்லாம் அவர் எழுதியிருக்கிறது வந்து இந்த லாங்குவேஜ்ல தான் எழுதிப்பார். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவர் வந்து ஆக்சுவலா ரிட்டையர்ட் ஆகி ஓகே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எழுதலை இன்னும் இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு இங்கிலீஷ் பீரியட்ல இங்கிலீஷ்ல எழுதுவாரு. ஸோ இட்டாலியன் பீரியட்ல ஆக்சுவலா இவர் வந்து அதிகமா ஒரு பார்லிமெண்ட் வேலையா அடிக்கடி இட்டாலிக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா இவர் வந்து பெரிய ஆளா இருப்பாரு. வெளியுறவுத்துறைக்கு வந்து அடிக்கடி என்ன பண்ண வேண்டியிருக்கும், வெளிநாட்டுகளுக்கு வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடிக்கடி இட்டாலிக்கு போயிட்டு வருவாரு. அப்படி போயிட்டு வரும்போது தான் என்ன அப்படின்னா இவர் வந்து அதிகமா இட்டாலி மொழியை கத்துக்கிட்டு இருந்துட்டு இட்டாலியில உள்ள இலக்கியங்களை வந்து இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இட்டாலியன் ஒர்க்ஸ் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஒர்க் இம்பார்ட்டன்டான ஒர்க்கு
Parliament of Fouls. Parliament of Fouls. எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கல, ஒரு thumbs up கொடுங்க. ஓகே, வெரி குட். ஒரு 4 thumbs up 5 thumbs up கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட், ரைட். ஸோ இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வந்து 1382 என்ன பண்ணிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. இப்போ நான் எல்லாமே ஓவர்வியூ தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டு நாட் ஒரி, லெட் மீ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் தி அப்கமிங் கிளாஸஸ். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் என்னதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு 699 ஒரு 700 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 699 லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். இது ஃபுல்லாவே இவர் எதில் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னா ரைம் ராயல்ல தான் எழுதியிருப்பாரு. ஓகே, ரைம் ராயல்ல அவர் எழுதினா ஃபுல்லான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் தான். கிட்டத்தட்ட இதில் எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 699 லைன்ஸ் இருக்கும். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஆக்சுவலாக இது முதல்ல வந்திருக்கணும், நான் ரெண்டாவது போட்டிருக்கேன். ஸோ நாட் வரி. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து ஆக்சுவலாக டேண்டே இருக்காரு தெரியுமா? டேண்டேயோட இன்ஃப்ளூயன்ஸால இவர் எழுதுனது தான். டேண்டேயோட டிவைன் காமெடின்னு பார்த்தோம்ல, அந்த டிவைன் காமெடியோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதுனது தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க்கும். ஆக்சுவலாக அந்த டிவைன் காமெடியை வச்சு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸாக எழுதியிருப்பாங்க. அதில் நிறைய ஒர்க்கும் எழுதப்பட்டிருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஒர்க் வந்து என்னது, ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் போய் அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இயர் எல்லாம் கரெக்டாக, நான் சொல்லியிருக்கக்கூடிய நேம் எல்லாம் கரெக்டாக, நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கொடுத்துருக்கேனாங்கிறத நீங்கள் ஒரு தடவை நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் சில நேரங்களில் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் இது பண்ணியிருக்கலாம், அல்லது நான் சொல்லும்போது மேபி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐம் அ ஹியூமன் பீயிங், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். கிராஸ் செக் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு கூட அதை கம்பேர் பண்ணி கிராஸ் செக் பண்ணும்போது அந்த விஷயம் அப்படியே உங்கள் மைண்டில் ஒரு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அப்போ கிராஸ் செக் பண்ணுறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட். ஒன்று, என்ன வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது நான் சொல்லும்போது மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் தெரியாது. நீங்கள் அதை நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லையாங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அப்படியே மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக பதிகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த லெஜண்ட் ஆஃப் குட் விமனில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 9 லெஜண்ட்ஸை சொல்லுவார் இவர். ஒரு 9 பெண்கள் வந்து சிறந்த கன்னியர்கள், சிறந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது பார்த்துக்கோமா? சரி, ஓகே. கிளியோபாட்ரா, திஸ்பே, டிடோ, இப்சைல், மெடேயா. ஞாபகம் இருக்கா? மெடேயா நம்ம எங்க படிச்சோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடேயான்னு ஒரு ஒர்க் படிச்சிருந்தோம்ல, ரைட்? லுக்ரீஸ். ஆர்டைன், ஃபிலோமெலா, ஸோ இந்த 9 பேர்ல 4 பேர் பேரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 பேர் பேரை கொடுத்து
இன்னொரு பேர் யாராவது தெரியாதவங்க பேரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்கள்ல யார் வந்து லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல சாசரால மென்ஷன் பண்ண படல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ சாசரால மென்ஷன் பண்ண படாதவங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம முதல்ல யாரெல்லாம் சாசர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த 9 பேரையும் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சாசர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த 9 பேரோட நேமை வந்து என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலா ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்னால கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒருவேளை இதுல இருந்து வரக்கூடிய டீட்டெயிலான கொஸ்டின்ஸ்ல நம்ம ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனும் கட்டாயம் வராது அப்படின்னு நம்ம எலிமினேட் பண்றதுக்கு அந்த 50-50 கொண்டு வரதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ பேசிக்கான ஒவ்வொரு டீட்டெயிலுமே என்னதான் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து இவரோட இங்கிலீஷ் பீரியட் தான். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் பீரியடு, அதுக்கப்புறம் இட்டாலியன் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியன் பீரியட்ல ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா, அப்புறம் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இந்த 4 ஒர்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே தானே? ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் பீரியட்ல பார்த்தோம்னா 2 ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட், த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸும் த புக் ஆஃப் த டச்சஸும். மற்ற ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிளா அந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். இந்த ஏபிசிங்கிறது யாருடைய போயம்னு கேட்பாங்க, சாசரோடது அப்படின்னு சொல்ல தெரியணும். எத்தனை லைன் ஸ்டான்ஸான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டீப்பா கேட்கறதா இருந்தா 8 லைன்ஸ் ஸ்டான்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாசர் வந்து எந்த இடத்துல எந்த ஒர்க்ல வந்து 7 லைன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டா த கம்ப்ளைண்ட் இன் டூ பிட்டி அப்படிங்கிற ஒர்க்ல தான் 7 லைன் ஸ்டான்ஸா யூஸ் பண்றாரு. அந்த 7 லைன் ஸ்டான்ஸாக்கு பேர் என்ன அப்படின்னா ரைம் ராயல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ், குவீன் ஆனலிடா இதெல்லாம் யாரோட ஒர்க்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஓகே இட்ஸ் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா கூட போதும். அடுத்து இட்டாலியன் பீரியட் ஃப்ரம் 1372 டு 1385. இதுல முதல்ல வரக்கூடிய ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா வந்து மேஜரா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம் ஒரு கொஸ்டின் தெரியணும் அப்படின்னா எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதப்பட்டது அப்படின்னா ஜியோவனி பொக்காஷியோ எழுதின பிலஸ்ட்ராட்டோ அப்படிங்கிற ஒர்க்கை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதப்பட்டது தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. அடுத்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஓகே, ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா, த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இந்த 4 ஒர்க்குமே சாசர் தன்னுடைய இட்டாலியன் பீரியட்ல எழுதுனது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாசருடைய இங்கிலீஷ் பீரியட். ஓகே, சாசரோட இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நம்ம வந்து வீட்டில் அழகா ஹாயா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டான பருவத்தில் இவர் உட்காந்து எழுதின ஒர்க்கை தான் என்ன மெயினான மேஜரான ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக நம்ம 2 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பே கிடையாது. ஏன்னா கேன்டர்பரி டேல்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம். நீங்கள் ஒருவேளை ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, நேவி ஸ்கூலில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, சைனிக் ஸ்கூலு, கேந்திரியா வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, ரயில்வே போலீஸ் ஸ்கூலு, இப்படி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஸ்கூல்ஸ்ல உள்ள எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இருக்கும் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா இந்த கேன்டர்பரி டேல்ஸ் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சைட்ல போட்டு ஒரு மார்க் பண்ணி வைப்போமே, எக்ஸ் போட்டு 4 புள்ளி, அந்த புள்ளி போட்டு வைக்கலாம் அப்படின்னா அது எதுக்கு போடலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து போடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க்கு இந்த கேன்டர்பரி டேல்ஸ். இந்த கேன்டர்பரி டேல்ஸ்க்கு நம்ம அநேகமா நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேன்டர்பரி டேல்ஸ் படிச்சிடலாம். ஏன்னா கேன்டர்பரி டேல்ஸ்ல இருந்து ஒருவேளை இப்போ நமக்கு செட் வரதுனால கேன்டர்பரி டேல்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். யூஸ்வலா கேன்டர்பரி டேல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்டேட்டடான சிலபஸ் தான் சொல்லணும். ஆனா கேன்டர்பரி டேல்ஸ் தெரியாம பரவாயில்ல நெட் எழுத போலாமா அப்படின்னு கேட்டா போகக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 4 சைக்கிளுக்கு ஒரு சைக்கிள்ல டெஃபினட்டா என்ன இருக்கும் அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ்ல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னும் நம்ம நிறைய லிட்டரரி தியரிஸ் வந்தா கூட எது நமக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேன்டர்பரி டேல்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாக்டா ஒரு டைம் ஒதுக்கியே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அதில் உள்ள பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸை பற்றி சொல்லிடுறேன். அது போக நம்ம கேன்டர்பரி டேல்ஸில் உள்ள ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்குற மாதிரி பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுத்து விரிவாகவே பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணோம் அப்படிங்கிறத விட நம்ம கவர் பண்ண போர்ஷன்ஸை தரவாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, அகல உழுவதை விட ஆழ உழு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்தையும் போட்டு நம்ம சகட்டு மேனிக்கு உழுது வைக்கிறதுக்கு பதிலா ஒரு இடத்துல நல்லா ஆழமா விழுது, அந்த இடத்துல வந்து நம்ம விதை போட்டோம் அப்படின்னா அந்த விதை நல்லா முளைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒரு டாபிக் படிச்சாலும் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை எப்போ கேட்டாலும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல நம்ம போனோம்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். நான் இந்த டீடைல் படிச்சுட்டேன் அந்த டீடைல் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில இந்த ரிவிஷன் டைம்ல நம்ம ரிவைஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாலோ, அல்லது எல்லாத்தையும் நான் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில எதையுமே ஒழுங்கா படிக்காம விட்டுட்டாலோ நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா படிச்சதுல பிரயோஜனம் இருக்காது. அது எக்ஸாம் டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா 90% சான்ஸ் கம்மி. இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் டு கிராக் த எக்ஸாம், டெஃபினட்டா அந்த 10% உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். மீதி 90% வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். அந்த 10% வந்து உங்களுக்கு லக்கு, அந்த காட்ஸ் கிரேஸ் அல்லது பெரியவங்களோட ஆசீர்வாதம். நீங்க என்ன வேணாலும் என்ன டேர்முக்குள்ள வேணாலும் அதை கனோட்டேட் பண்ணிக்கலாம், டினோட்டேட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. பட் 90% ஆஃப் த ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்க என்ன பண்ணணும், படிக்கிறதுல போட்டு தான் ஆகணும், ரிவிஷன்லையும் போட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ கேன்டர்பரி டேல்ஸ்ல மொத்தம் எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 17,000 லைன்ஸ். சரியா, 17,000 லைன்ஸ் கிட்ட இருக்கும் கேன்டர்பரி டேல்ஸ்ல. சரியா, 17,000 லைன்ஸ் இருக்கும். ஒட்டு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடியவங்க ஒரு தாமஸ் பெக்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு மார்ட்டியர். மார்ட்டியர்னா இறை காரணத்துக்காக தன்னோட உயிரை வந்து விட்டிருப்பாரு. அவரோட ஷ்ரைன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கேன்டர்பரி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அந்த கேன்டர்பரிக்கு நம்ம ஊர்ல இந்த முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க எல்லாம், இதே மாதிரி நடைபயணமா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல போவாங்க. அப்படி நடைபயணமா போகும்போது களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் போர் அடிக்காம இருக்கிறதுக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து ஆரம்பிக்கும். அப்ப இந்த கேன்டர்பரி டேல்ஸ்ல போகக்கூடியவங்க போகும்போது 2 கதை, வரும்போது 2 கதை. அப்போ ஒரு ஆளுக்கு 4 கதை வந்து சொல்லணும், ஒரு ஆளுக்கு 4 கதை சொல்லணும் அப்படின்னு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிசைட் பண்ணிருப்பாங்க. யார் இதை டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இந்த கேன்டர்பரி டேல்ஸ், கேன்டர்பரிங்கிற இடத்துக்கு எங்க இருந்து இவங்க போவாங்க அப்படின்னா லண்டன்ல இருந்து கிளம்புவாங்க. லண்டன் டு கேன்டர்பரி. கேன்டர்பரியில எங்க போறாங்க அப்படின்னா சென்ட் தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிறவரோட ஷ்ரைனுக்கு. சரியா, செயின்ட் தாமஸ் பெக்கெட்டோட ஷ்ரைனுக்கு தான் போவாங்க. கிட்டத்தட்ட லண்டனுக்கும் இதுக்கும் இடையில 52 மைல் தூரம் இருக்கும். அது இம்பார்ட்டன்டான தெரியல, நான் படிக்கும்போது படிச்சிருந்தேன் 52 மைல் தூரம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 31 பேர். 31 பேர் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அப்படின்னா சாசரையும் ஹாரி பெய்லி அப்படின்னு ஒருத்தர். யார் இந்த ஹாரி பெய்லி அப்படின்னா, இப்ப இந்த லண்டன்ல இருந்து கேன்டர்பரி வரைக்கும் போகணும்ல, அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல கூடுவாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டேபர்ட் இன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடுனாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டேபர்ட் இன். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பில்கிரிம்ஸ் வந்து சாசரோட கேன்டர்பரி டேல்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா 31 பேர், 31 பில்கிரிம்ஸ். யாரையும் சேர்த்து அப்படின்னா சாசர், அடுத்து ஹாரி பெய்லி. இந்த ஹாரி பெய்லி தான் யாரு ஆக்சுவலா இந்த டேபர்டின் இருக்குல்ல, இந்த டேபர்டினோட ஓனர் யாரு தான் அப்படின்னா இந்த ஹாரி பெய்லி தான். ஓகே, இவரையும் சேர்த்து தான் எத்தனை பேரு அப்படின்னா 31 பில்கிரிம்ஸ். அப்ப இவங்க 2 பேரையும் கழிச்சா நமக்கு 29 பில்கிரிம்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான விஷயம். எத்தனை பில்கிரிம்ஸ் போயிருந்தாங்க, யாரையும் சேர்த்து 31 அப்படின்னா சார்ஜர் அண்ட் ஹாரி பெய்லியை சேர்த்து 31. எத்தனை பேரை பத்தி நரேட்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு அப்படின்னா 27 பேரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஓகே, அநேகமா நம்ம இப்பவுமே சாசரை பத்தி டீடைல்டா, இது கேன்டர்பரி டேல்ஸ் பத்தி டீடைல்டா போக ஆரம்பிச்சிட்டோம்னு தான் நினைக்கிறேன். பட் நல்லதுதான். 27 பத்தி மட்டும், 27 பில்கிரிம்ஸை பத்தி மட்டும்தான் டீடைல்டா சாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. நரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, நரேட்டர் சாசர், சாசர் தான் நரேட்டர் இந்த இதை பொறுத்த மட்டும். 27 பில்கிரிம்ஸை பத்தி தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ யாரெல்லாம்
ஆல்ரெடி சாசர் வந்து தன்னைத்தானே பத்தி சொல்லணும்னு இல்ல, ஹாரி பெய்லியை பத்தி சொல்லணும்னு இல்ல. இப்ப மீதி 2 பேரை வந்து விட்டுருக்கிறார்ல. இந்த 2 பேரையும் கழிச்சாலே நமக்கு 29 பேர் வருது. ஆனா 27 பேரை மட்டும்தான் இவர் சொல்லியிருக்காரு. அப்ப மீதி 2 பேர் யாரை பத்தி ஒரு பெரிய அளவுல எதுவும் சொல்லல அப்படின்னா, நன்னை பத்தியும் நன்ஸ் பிரீஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்க, நன்ஸ் பிரீஸ்ட பத்தி என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அதிக அளவுல இவர் பேசியிருக்க மாட்டாரு. ஓகே, நன் அண்ட் நன்ஸ் பிரீஸ்ட பத்தி யார் பெரிய அளவுல பேசியிருக்க மாட்டாருன்னா சாசர் வந்து பெரிய அளவுல பேசியிருக்க மாட்டாரு. ரைட். ஆக்சுவலா அந்த ஒர்க் கம்ப்ளீட்டடான ஒர்க்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அன்ஃபினிஷ்ட் ஒர்க். சரியா, நாட் கம்ப்ளீட்டட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1386 இருந்தே எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அது அவருடைய கடைசி காலம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த டைம்ல தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஃப்ரம் அவரோட இங்கிலீஷ் பீரியட்ல 1386 இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1400 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதை வந்து எழுத ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 1400 வந்து சாசரை வந்து இயற்கை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறதுனால அவரால் இந்த ஒர்க்கை வந்து முழுசா முடிக்க முடிஞ்சிருக்காது. அப்ப எத்தனை கதை தான் ஒட்டுமொத்தமா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேர் வேர் ஒன்லி 24 டேல்ஸ். சரியா, கம்ப்ளீட்டா எத்தனை இப்போ 31 பேர் போறாங்க, ஆளுக்கு 4 ஸ்டோரி அப்படின்னா வச்சு கணக்கு பண்ணி பாருங்க. ஹாரி பெய்லி அதுல ஸ்டோரி சொல்ல போறது இல்ல. ஹாரி பெய்லினா யாரு, அந்த இன்கீப்பர் வந்து ஸ்டோரி சொல்ல போறது இல்ல. அப்ப மீதி உள்ளவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. சாசரும் ஸ்டோரி, நமக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியை சொல்றதுமே சாசர் தான். அப்ப அவரையும் விட்டுட்டு மீதி உள்ள 29 பேர் ஸ்டோரி சொல்றாங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 ஸ்டோரி, போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரின்னு கணக்கு போட்டு பாருங்க. 30 பேருன்னு சாசரை இன்க்ளூட் பண்ணி நம்ம ஸ்டோரி சொல்றதா இருந்தாலும் 4 3 12 120 கதை சொல்லியிருக்கணும். ஒரு ஆளுக்கு 4 ஸ்டோரிங்கிற கணக்குப்படி 120 கதை சொல்லியிருக்கணும். ஆனா எத்தனை கதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 24 ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, ஒன்லி 24 ஸ்டோரிஸ் வேர் டோல்டு. இது ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ நம்ம இதுல இவ்வளவு நேரம் பார்த்ததுலயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு, எந்த பீரியட்ல கேன்டர்பரி டேல்ஸ் எழுதப்பட்டுச்சு, இங்கிலீஷ் பீரியட்ல. அடுத்து கேன்டர்பரி டேல்ஸ்ல இருக்கக்கூடிய பில்கிரிம்ஸ் எங்க இருந்து எங்க போறாங்க, எங்க இருந்து எங்க போறாங்கன்னா தே ஆர் டிராவலிங் ஃப்ரம் லண்டன் டு கேன்டர்பரி. சரியா, அவங்க லண்டன்ல இருந்து தான் கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா கேன்டர்பரி. கேன்டர்பரிக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா தாமஸ் பெக்கெட், செயின்ட் தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற ஒரு மார்ட்டியர், அந்த மார்ட்டியரோட ஷ்ரைனுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா டு ஆஃபர் தேர் பிரேயர்ஸ். சரியா, அப்புறம் எங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க, லண்டன்ல எங்க இருந்து கிளம்புறாங்க, சும்மா அவங்க பாட்டு அப்படி நடந்து போய்கிட்டு ஒன்னா சேர்றாங்களா அப்படின்னா இல்ல, டேபர்ட் இன் அப்படிங்கிற இன்ன்ல வந்து என்ன பண்றாங்க முந்தின நாளே கூடுறாங்க. எத்தனை பேர் ஒட்டு மொத்தமா கூடியிருக்காங்க அப்படின்னா 29 பேர் பிளஸ் சாசர், அப்ப 30 பேர் இருக்காங்க. அந்த இன் கீப்பரோட பேர் என்ன, அந்த ஹோட்டல் ஓனர் இருக்காருல டேபர்ட் இன், அந்த சத்திரத்தோட ஓனர் வந்து ஹாரி பெய்லி, இவரோடையும் சேர்த்து மொத்தம் 36 பேர். இப்போ இவங்க கிளம்பும் போது அலுப்பு தெரியாம இருக்கணும்ல, அந்த அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ஹாரி பெய்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம போகும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரி, வரும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரின்னு சொல்லுவோம். யாருடைய கதை நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிராண்ட் டின்னர் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொடுத்துடலாம், பெரிய விருந்து வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு ஹாரி பெய்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. எல்லாருக்கும் ஓகே, நல்லது தானே, நம்ம கதை சொல்லிட்டே போனோம்னா நமக்கு அலுப்பு தெரியாதுன்னு ஓகேன்னு என்ன பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எத்தனை ஆக்சுவலா இந்த டீடைல் எல்லாம் எதுல நமக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, அதுலதான் இவ்வளவு டீடைல்ஸ் நமக்கு யார் தான் சொல்லியிருப்பாருன்னா சார்சர் தான் சொல்லியிருப்பாரு. ஜெனரல் ப்ரொலாக், ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ். ப்ரொலாக் டு தி ஜெனரல் ப்ரொலாக் அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஜெனரல் ப்ரொலாக் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜெனரல் ப்ரொலாக் எதுல வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கி, சார்சர் வந்து அங்க போகக்கூடியவங்களை பத்தியான டீடைல்ஸ் எல்லாம் எதுல கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜெனரல் ப்ரொலாக்ல கொடுக்குறாரு. எதுல கேட்டாரு, இப்ப ஜெனரல் ப்ரொலாக்ல அவர் ஆக்சுவலா எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறாரு. ரைட், எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, அப்பதான் நீங்க லெசன் பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். யா, வெரி குட், பரவாயில்ல, கேட்ட உடனே தம்ஸ் அப் வருது, வெரி குட். ரைட், ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஞாபகம் வைக்கணும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பார்த்தோம். அதுல வந்து சாசர் வந்து 7 லைன் ஸ்டான்ஸா, அதாவது ரைம் ராயலை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ப்ரொலாக் சரியா, ப்ரொலாக்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ரொலாக்ல இருந்து என்ன மாதிரியான லைனை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஹீரோயிக் கப்லெட். சரியா, நம்ம ஏன்ஷியன்ட் பீரியட் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பார்க்கும்போது நம்ம ஒன்று பார்த்தோமே, டாக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேயா, அதுக்கப்புறம் லேட்டர் இயர்ஸ் சாசர் ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடியது வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர். சாசருடைய டைம்ல பார்க்கக்கூடியது, பர்டிகுலரா கேன்டர்பரி டேல்ஸ்ல பார்க்கக்கூடியது ஹீராயிக் கப்லெட். ஹீராயிக் கப்லெட்னாலே ஆக்சுவலா அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் இருக்கும். அயாம்பிக் பென்டாமீட்டர் இருக்கும். அடுத்து 2 லைன்ஸ் இருக்கும், அதான் கப்லெட். அது என்ன அயாம்பிக்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை சிலபைஃபை பண்ணுங்களேன். ஐ ஆம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஐ ஆம்ப். ஆக்சுவலா இந்த ஐ ஆம்ப், ஐ வந்து அன்ஸ்ட்ரெஸ்டு, ஆம்ப் அப்படிங்கிற வார்த்தையில தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்போம். அப்போ அன்ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு வரக்கூடிய ஃபார்மட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயாம்ப்னு சொல்லுவோம். சரியா, அயாம்ப் அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை எ ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகேயா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயாம்ப்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயாம்ப்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை எ ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இஸ் கால்ட் அயாம்பிக், அயாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். பென்டா அப்படின்னா 5. சரியா, பென்டானா 5. இந்த அயாம்பு ஒரே லைன்ல 5 தடவை ரிப்பீட் ஆகும். அயாம்ப் 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 அப்படின்னு சொல்லிட்டு 5 தடவை ரிப்பீட் ஆகும். இந்த கர்ஃப்யூ நெல்ஸ் டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது ஆக்சுவலா இதில் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்ல தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கப்லெட் அப்படின்னா 2 லைன். ஓகே, 2 லைன். ஹீரோயிக் கப்லெட் வந்து ஆக்சுவலா க்ளோஸ்ட் ரைம்னு சொல்லுவாங்க. முதல் 2 லைன்லையுமே, அதாவது முதல் லைன்லையும் 2வது லைன்லையுமே ரைமிங் ஆயிருக்கும். கடைசி வார்த்தை வந்து ரைமிங் ஆயிருக்கும். இந்த 2 லைனையும் படிச்சா போதும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா முழு அர்த்தமும் கிடைச்சிரும். நீங்க முன்னாடி உள்ள லைனை படிச்சாதான் அந்த அர்த்தம் புரியும், அல்லது அடுத்த லைனை படிச்சாதான் அந்த அர்த்தம் புரியும், இந்த லைனோட அர்த்தம் புரியும் அப்படின்லாம் கிடையாது. இந்த 2 லைனை வாசிங்கனாலே அந்த லைன்ல என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா முழுசா புரிஞ்சுக்க முடியும். அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 4 கேரக்டர் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா சாசர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சாசர் வந்து 4 கேரக்டர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாரு. நான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எழுதினேன். என் லேப்டாப் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த 4 கேரக்டர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நைட். நைட் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேரக்டர். நைட்டை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்து பார்சன், கிளர்க், ரைட். இந்த 4 கேரக்டரை என்ன பண்ணிருக்க மாட்டாரு சாசர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஓகே, நைட்டு, பார்சன், கிளர்க்கு, ப்ளோமன், இந்த 4மே இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் அமாங் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ் ஹூ வாஸ் நாட் கிரிட்டிசைஸ்டு பை சாசர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. ரைட், அது யாரெல்லாம் அப்படின்னா கேபிசிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிசிபி, கேபின்னா கேன்னா நைட்டு, பீனா பார்சன், சீனா கிளர்க்கு, பீனா ப்ளோமன். ஓகேயா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், கேபிசிபி அப்படின்னா நைட், பார்சன், கிளர்க், ப்ளோமன். இது இம்பார்ட்டன்டானு கேட்டால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா யாரெல்லாம் சாசர் கிரிட்டிசைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து கிளர்ஜிமென் ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சாசரோட கேன்டர்பரி டேல்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 29 பேரும் சாசர் வாழ்ந்த இங்கிலாந்துல உள்ள எல்லா தட்டு மக்களையும் குறிப்பிடக்கூடியதா இருக்கும். இப்போ நைட்னா அவர் வந்து பணக்கார இதில் வருவார், ப்ளோமேன்னா அவர் வந்து விவசாயி, அவர் கஷ்டப்பட்ட இதில் வருவார். கிளர்க்கு அப்படின்னா அவர் வந்து ஆக்ஸ்போர்ட்ல பெரிய அளவில் படிச்சிருப்பாரு, ஆனால் அவர் வந்து ரொம்ப ஏழையாக தான் இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தர் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு சார்சர் வந்து கேரக்டர்களை அமைச்சிருப்பாரு.
அந்த ஆர்டர்ல தான் அது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அமைச்சிருப்பாரு. நைட்டு, ஸ்கொயரு, யோமனு, ப்ரொயரர்ஸ், செகண்ட் நன்னு, அந்த ஒரு ஆர்டர். நான் அந்த ஆர்டரும் இப்போ சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல ஒவ்வொருத்தரையும் ஆக்சுவலா இந்த 29 பேர் அப்படின்னா 29 படிநிலைகளா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் இருந்தாங்க. பணக்காரங்கள்ல இருந்து அடித்தட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒவ்வொரு இதையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு சாசர் கேரக்டர் வந்து அமைச்சிருப்பாரு. அதுல கிளர்ஜிமேன் ஒரு குரூப் உண்டு. கிளர்ஜிமேன்னா அந்த சர்ச் சம்பந்தப்பட்ட ஆட்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளர்ஜிமேன் சொல்லுவாங்க. சரியா? இந்த கிளர்ஜிமேன் அப்படிங்கிறவங்க வந்து சர்ச் சம்பந்தப்பட்ட ஆட்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி ரிலீஜன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதுல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரயரஸ். இந்த பிரயரஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா மேடம் எக்லாண்டைன். மேடம் எக்லாண்டைன். சரியா? பிரயரஸோட பேர் என்னன்னு கேட்டா மேடம் எக்லாண்டைன் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இது முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. ரைட். அடுத்து யாரு அப்படின்னா பார்சன். அடுத்து யாருன்னா அடுத்து மார்க். ஒரு சமுதாயத்துல ஓரளவுக்கு உயர்ந்த படிநிலைகளா கருதப்படக்கூடிய ஒரு குரூப் வந்து இவங்க எல்லாருமே. ஓகேயா? ரைட். இவங்க எல்லாம் கேண்டர்பரி டேல்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற கிளர்ஜிமேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நன்ஸ் பிரீஸ்ட் இவங்களும் உண்டு. பட் அவரை வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாரு. யாரு? சாசர் நன்னையும் நன்ஸ் பிரீஸ்டையும் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாரு சாசர் டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாரு. செகண்ட் நன்னு சொல்லுவாங்க. சரியா? செகண்ட் நன்னையும் நன்னுடைய பிரீஸ்டையும் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாரு சாசர் இது பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப சாசர் இந்த 29 பேரை வந்து ஒவ்வொரு படிநிலைகள்ல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்ல, அத 3ஆ சுருக்கணும் அப்படின்னா முதல்ல நொபிலிட்டி. நொபிலிட்டினா இந்த அரச பதவிகள், அரிஸ்டோகிராட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நொபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அடுத்து சர்ச்மேன், ரிலீஜியன் சம்பந்தப்பட்டவங்க. அடுத்து யாரு அப்படின்னா காமனர்ஸ். அப்படின்னா சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள். பொதுவா எல்லா பதவிகள்லயும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காமனர்ஸ்னு சொல்றாங்க. மொத்தம் சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ்ல 29 பில்கிரிம்ஸ் இருக்கிறாங்க. அந்த பில்கிரிமா சேர்ந்து சாசரும் போறாரு. அந்த டேபர்டின் கீப்பரான ஹாரி பெய்லியும் போறாரு. இந்த 29 பீப்புளையும் 3 படிநிலைகளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம். 3 சோஷியல் குரூப்பா வந்து சாசர் பிரிச்சிருப்பாரு. முதல்ல நொபிலிட்டி, இரண்டாவது சர்ச், மூணாவது காமனர்ஸ். ஸோ இதை தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அப்புறம் 29 கேரக்டர்ஸையும் ஒவ்வொன்றா சொல்றேன். ஒவ்வொன்றா சொல்லும் போது ஓகே இந்த கேரக்டர் வந்து நொபிலிட்டியில வருவாரு, இந்த கேரக்டர் வந்து சர்ச் ரிலேட்டடான இதுல வருவாரு, இந்த கேரக்டர் வந்து காமனர்ஸ்ல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும். கடகடன்னு உங்க மைண்டுக்குள்ள வந்து அது வரணும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இது எல்லாமே சாசரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான டீட்டெயில். நாளைக்கு நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரிவிஷன் செஷன் வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்.